எந்த முறையை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். வேறு யாரும் உங்களுக்கு உதவக்கூடாது. வேண்டுமென்றால் உங்களுடன் போட்டியில் பங்கேற்க சக போட்டியாளரின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி வேறு யாரையாவது நீங்கள் பயன்படுத்தினால் இந்த கடிதம் எரிந்துவிடும். பின்னர் நீங்கள் சத்திரிய மன்றத்திற்குள்ளேயே வர முடியாது என்று அந்த கடிதத்தில் இருந்தது. அதை படித்ததும் அபிமன்யு குழப்பமடைந்தான். அவன் தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இது என்ன மாதிரியான சோதனை? நான் முதல் சக்கரத்தை திறந்த ஒரு சாதாரண வீரன். என்னால எப்படி ஒரு மாய மிருகத்தை அடக்க முடியும்? முதல் சக்கரத்தை திறந்த வீரனும் முதல் நிலை மாய மிருகமும் ஒரே மாதிரியான வலிமையா இருப்பாங்க. அப்புறம் எப்படி எங்கள மாதிரி வீரர்கள் அந்த மிருகத்தை அடக்க முடியும்? இது அநியாயம். இதுல வீரர்கள் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு என்றான். அதை கண்ட தாமா புன்னகைத்து, அபிமன்யு, இந்த சோதனையின் நோக்கம் இந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்கு இளம் தலைமுறை வீரர்களை உருவாக்குவது. சக்தி வாய்ந்த வீரர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் மாவீரர் போட்டிக்கு பெயர் கொடுத்தார்கள். அதில் இருந்து சுருங்கி சுருங்கி இப்போது 100 வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுப்போம் என்று சத்திரிய மன்றம் கூறியிருக்கிறது. அந்த 100 பேரை அவர்கள் எங்கு அனுப்புவார்கள் தெரியுமா? அடர்ந்த காட்டில் மிருகங்கள் உலாவும் பகுதியில் அந்த வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். அப்படி இருக்கையில் அந்த காட்டில் வாழும் அளவிற்கு அவர்களுக்கு வலிமை இருக்க வேண்டாமா? அது காடு. ஒரு சிறிய தவறு கூட உயிரை எடுத்துவிடும். அதனால் இது போன்ற சோதனைகள் அவசியம். வெப்பத்தை தாங்காமல் வைரமாக முடியாது என்றார். அபிமன்யு தலையசைத்து, சரி, அப்படின்னா வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாமா? இந்திரபுரியோட காட்டுப்பகுதிக்கு போவோமா என்று கேட்டான். இல்லை, அங்கு வேண்டாம். பெரும்பாலான வீரர்கள் அந்த பகுதியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் பாதுகாப்புக்காக அரச சேனையும் அங்கே இருக்கும். அப்படி இருக்கையில் நான் உனக்கு எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? அதோடு அங்கே கிடைக்கிற மந்திர விலங்குகள் எல்லாம் சாதாரணம்தான். அதிகபட்சம் 5ஆம் அல்லது 6ஆம் நிலை வரைதான் வளர முடியும். அப்படிப்பட்ட விலங்குகள் 6ஆம் நிலை வீரர் முன்னால் அவையெல்லாம் பலவீனமான விலங்குகளாக இருக்கும் என்றார். அதை கேட்ட அபிமன்யுவின் கண்கள் விரிந்தது. அவன் ஆச்சரியத்துடன் தாமாவை பார்த்தான். அப்படின்னா நாம எங்க போக போறோம் என்று கேட்டான். தாமா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, காளிமலைக்காடு என்றான். காளிமலைக்காடா என்று அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், காளிமலையின் அந்த மர்மமான காடேதான். நாம் அங்கு செல்லலாம். அந்த இடம் உன் சக்திகளை வெளிக்காட்ட ஏற்ற இடமாக இருக்கும். அங்கு அடிக்கடி மழையும் மின்னலும் பெய்யும். அதுதான் நீ கற்றுக்கொள்வதற்கான குருகுலம். உன்னால் உன் சக்திகளை பற்றி நன்றாக அறிய முடியும். அதோடு அங்கு தெய்வீக மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி ஒரு ஆபத்து இருக்க முடியாது என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து, ஆச்சாரியரே, காளிமலைக்காடு தடை செய்யப்பட்ட பகுதி. 3ஆம் நிலைக்கு கீழே இருக்க யாரும் அங்க உள்ள நுழையவே முடியாது என்றார். அதற்கு தாமா, அபிமன்யு, நீ ஒன்றை மறந்துவிட்டாய். மாவீரர் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் அனைவரும் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் என்ன, அவர்களுக்கு அரசு சார்பில் எந்த உதவியும் வழங்கப்படாது. உனக்கு எப்படியும் அது தேவையில்லை. பின்னர் ஏன் பயப்படுகிறாய்? உன் ஆச்சாரியர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நான் இருக்கும்போது காளிமலையின் அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்தால் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது என்றார். அப்படின்னா சரி, நாம இப்பவே புறப்படலாமா என்று அபிமன்யு ஆர்வமாக கேட்டான். புறப்படலாம். அதற்கு முன்னர் நாம் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும். அவை அனைத்தும் கொஞ்சம் விலை அதிகம். உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று கேட்டார். இதை கேட்ட அபிமன்யு, நேத்து வரைக்கும் இல்ல. ஆனா என் பாட்டி நான் கிளம்பும் போது எனக்கு என் அப்பாவோட பொருட்களை கொடுத்தாங்க. அதுல அவரோட பவள அட்டை இருந்தது. அதுக்குள்ள நிறைய தங்க நாணயங்கள் இருக்கணும். ஒருவேளை அதுவும் பத்தலனா பிரம்மபுரியில இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் எனக்கு நண்பர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் நான் நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சு கொடுத்திருக்கேன். அதனால எனக்கு கடன் கொடுப்பாங்க என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டதும் தாமா சிரித்துக்கொண்டே ஒரு காகிதத்தை எடுத்து அதில் தேவையான பொருட்களை எழுத துவங்கினார். எழுதி முடித்த பிறகு காகிதத்தை அபிமன்யுவிடம் கொடுத்துவிட்டு, இதில் இருப்பதை வாங்கிக் கொண்டு காளிமலை காட்டிற்கு வா. உள்ளே நுழையும் போது நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டத்தை கடந்து நீ தனியாக இருக்கும் போது நான் உன்னை வந்து சந்திப்பேன். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யோகேந்திரர் நுழைவு வாயிலில் இருப்பார். சத்திரிய மன்றத்தில் செய்ததைப் போல இங்கேயும் வாக்குவாதம் செய்யாதே. ஏனென்றால் இங்கு உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் என்றார். தாமாவின் பேச்சை கேட்டு தலையாட்டிய அபிமன்யு அங்கிருந்து புறப்பட்டான். தேவபுரியின் ஆயுத சந்தையை நோக்கி அவன் சென்றான். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவன் ஒரு நொடியை கூட வீணாக்க விரும்பவில்லை. ஆயுத சந்தையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அனைத்து வீரர்களும் வேட்டைக்காக பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தனர்.
அபிமன்யுவின் கண்கள் அங்கிருந்த ஒரு கடையின் மீது திரும்பியது. அபிமன்யு வேகமாக அந்த கடையை நோக்கி சென்றான். கடைக்காரர் ஒரு இளைஞனிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அபிமன்யு உள்ளே நுழைந்தான். அந்த கடைக்காரர் கொஞ்சம் தந்திரமானவர் மற்றும் நேர்மையற்றவர் என்று அபிமன்யுவிற்கு நன்றாக தெரியும். அதனால் பிரம்மபுரியில் இருக்கும் வெகு சிலரே பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கும் அந்த இளைஞன் பிரம்மபுரியை சேர்ந்தவன் அல்ல. அவன் வேறு எங்கிருந்தோ வந்திருந்தான். அவனோடு இன்னும் சில போர் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மாவீரர் போட்டியில் பங்கேற்றவர்கள். மொத்த 5 பேருக்கு தேவையான பொருட்களை எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் எல்லாத்தையும் என்னால் திருப்பி கொண்டு போக முடியாது. மொத்தம் 3500 தங்க நாணயங்கள். பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போ என்றா. எதிரே நின்ற இளைஞன், ஐயா, யாரோ என் பணப்பையை திருடிட்டாங்க, அதனால கொஞ்சம் விலைய குறைச்சு சொல்லுங்க என்றா. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வேணாம். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லி கம்மி விலையில பொருளை வாங்கிட்டு வெளியில போய் அதிக விலைக்கு விப்பீங்க. சொன்ன பணத்தை கொடுக்கலனா நான் காவலாளிகளை கூப்பிட வேண்டி வரும் என்றா. அதை கேட்டதும் அந்த இளைஞன் பயந்தான். எங்கு இந்த பிரச்சனையில் தன்னை மாவீரர் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்து விடுவார்களோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. அவனும் அவனது குழுவும் மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து இருக்கின்றனர். அவர்கள் உடையையும் அவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பதைப் போல இருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு முன்னால் வந்து, எத்தனை நாணயங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டார். அதைக் கேட்ட கடைக்காரர் சத்தம் வந்த திசையை பார்த்தார். அபிமன்யுவை பார்த்ததும் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். நீ இவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா? முதல்ல உன் பொருள் வாங்குறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? உளராம ஓரமா போய் நெல்லு என்றா. அதற்கு மேல் அபிமன்யு எதுவும் சொல்லவில்லை. அவன் தன் சேமிப்பு மோதிரத்திற்குள் தன் சக்தியை செலுத்தினான். அதில் இருந்து பவளத்தால் செய்யப்பட்ட அட்டை ஒன்று வெளியே வந்தது. அதை கடைக்காரரை நோக்கி நீட்டி, இவங்க எவ்வளவு தரணுமோ அதை இதுல இருந்து எடுத்துக்கோங்க என்றா. பவள அட்டைக்குள் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று அபிமன்யுவிற்கு தெரியாது. ஒருவேளை அது இந்த இளைஞர்களுடைய கடனை கட்டும் அளவிற்குத்தான் இருக்கும் என்றாலும் அதை நினைத்து அபிமன்யு கவலைப்பட போவதில்லை. ஏனெனில் இது அவன் வாழும் ஊர். அவனால் எப்படியாவது பணத்தையோ அல்லது பொருளையோ பெற முடியும். ஆனால் இவர்கள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள். இவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் இவர்களுக்கு உதவ அவன் தயங்கவில்லை. கடைக்காரர் ஏளனத்துடன் அபிமன்யு கையில் இருந்த அட்டையை வாங்கி பார்த்தார். பவளத்தால் செய்யப்பட்ட அந்த அட்டை தங்க நிறத்தில் பிரகாசித்தது. அதை திருப்பி பார்க்கும்போது அதில் ஒரு அரச முத்திரை இருந்தது. அதை பார்த்ததும் அவர் முகத்தில் இருந்த ஏளனம் மறைந்தது. பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்தார். அவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை அவரால் ஏற்க முடியவில்லை. யாராவது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து கடன் வாங்கி வந்திருப்பான் என்று கூறி அதை அப்படியே விட்டு விட்டார். இப்போது கொடுப்பீர்களா என்று அபிமன்யு கேட்டான். பின்னர் கடைக்காரர் ஏளனத்துடன், எனக்கு என்ன கவலை? எனக்கு காசு வரப்போகுது, உனக்கு போக போகுது. கவலைப்படணும்னா நீதான் படணும் என்றா. 5 அடி உயரத்திற்கு 2 அடி அகலத்திற்கு அவர் கடையில் ஒரு கல் இருந்தது. அவர் தன் கையை அந்த கல்லின் மீது வைக்க அது பிரகாசமாக ஆரம்பித்தது. சாதாக்கள் மந்திரக்கல்லாக ஜொலித்தது. அதன் பிறகு அங்கிருந்த மந்திரக்கல்லில் அவர் அந்த அட்டையை வைத்தார். அவருக்கு தேவையான காசு அட்டையில் இருந்து அவர் மந்திரக்கல்லிற்கு வந்தது. ஆனால் அந்த மந்திரக்கல்லில் அட்டையின் இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டியது. அதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். மந்திரக்கல் 20 கோடுகளை காட்டியது. ஒவ்வொரு கோட்டிலும் 100 புள்ளிகள் இருந்தன. ஒவ்வொரு புள்ளியும் 10,000 நாணயங்களை குறிக்கிறது. அவருக்கு சில நொடிகள் ஒன்றும் புரியவில்லை. நான் தவறாக பார்க்கிறேனா அல்லது உண்மையிலேயே இவன் பணக்காரன் தானா என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு மேல் அவர் அபிமன்யுவை ஏளனமாக பார்க்க துணியவில்லை. அவர் நடுங்கும் கைகளுடன் அந்த அட்டையை அபிமன்யுவிடமே திருப்பிக் கொடுத்தார். அதற்கு அபிமன்யு, கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் சில பொருட்கள் வேணும், அதுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சந்தையில ஒவ்வொரு கடையை பத்தி நல்லா தெரியும். அதுல இருக்கும் ஒவ்வொரு பொருளோட விலைய பத்தியும் தெரியும். சொல்லப்போனா நானும் இந்த சந்தையில ஒரு ஊழியர் தான். அதனால என்னை முட்டாளாக்க முயற்சி பண்ணாதீங்க என மிரட்டலாக கூறினார். கடைக்காரர் எதுவும் பேசவில்லை. அபிமன்யு கேட்ட பொருட்களை அவர் வரிசையாக எடுத்து வைக்க ஆரம்பித்தார். அனைத்தையும் வாங்கி அதை தனது தந்தையின் சேமிப்பு மோதிரத்திற்குள் பாதுகாப்பாக வைத்தான். அவன் முகம் முழுக்க புன்னகை நிறைந்திருந்தது. அட்டையை திரும்ப வாங்கிக் கொண்டு அவன் கடையில் இருந்து வெளியேறினான். அப்போது அவன் பொருளை வாங்கிக் கொடுத்த அந்த இளைஞன் அவனை நோக்கி வந்தான். ஒரு நிமிஷம் என்றான். அபிமன்யு திரும்பி அவனை பார்த்தான். என்னாச்சு? வேற ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன்,
நீங்க தானே சத்திரிய மன்றத்தில் குழப்பத்தை உருவாக்கி கள்ள உடைச்சது? 10 பேர் உங்களை சுற்றி நிற்கும் போது பயமே இல்லாம அவங்கள பந்தாடினதை நான் பார்த்தேன். அற்புதம்! உங்க தாக்குதல் எல்லாம் அற்புதமா இருந்தது என பிரமிப்பாக பேசினான். அதை கேட்டவுடன் அபிமன்யு முகத்தில் புன்னகை தோன்றியது. இதற்கு முன்னர் அவன் மற்ற வீரர்களைப் பற்றி இப்படி பேசுவதை கேட்டிருக்கிறான். அவனும் பேசியிருக்கிறான். ஆனால் முதல் முறை அவனை பற்றி ஒருவன் இப்படி பேசுவதைக் கண்டதும் அவனுக்குள் உள்ளுக்குள் ஆனந்தமாக இருந்தது. அந்த இளைஞன் அபிமன்யுவை நன்றியுடன் பார்த்து, சகோதரரே, நீங்க எங்களுக்கு 1800 தங்க நாணயங்கள் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பேரையும் முகவரியையும் சொல்ல முடியுமா? நாங்க நிச்சயமா அதை உங்களுக்கு திருப்பி தருவோம் என்றான். அதற்கு அபிமன்யு, என் பெயர் அபிமன்யு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். அதோட நீ என்ன அவ்வளவு மரியாதையா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நாம எல்லாம் ஒரே போட்டியில பங்கேற்கும் கூட்டம் தான் என்றா. அதை கேட்ட இளைஞன் சிரித்துக் கொண்டே, நான் கலிங்கபுரியைச் சேர்ந்த துருவன். இந்த போட்டியில பங்கேற்று புதிய அனுபவத்தை பெறலான்னு வந்தேன். இவங்க எல்லாம் என் தோழர்கள். இது பவானி, அது உத்ரா, அது குமரன், அப்புறம் இவன் சுதேசன். நாங்கள் காளிமலை காட்டை நோக்கி போறோம். அங்க போறதுக்கு எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டான். இதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தான். இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லவங்களா தான் தெரியுறாங்க. இவங்க என் நண்பர்களாக நினைக்கிறாங்க. நானும் நண்பனாகத்தான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாம இவங்களோட போனா யோகர் கண்ணுல சிக்காம உள்ள போயிடலாம் என்று முடிவெடுத்தான். பின்னர் அபிமன்யு துருவனை பார்த்து, நானும் அங்கதான் போறேன், வாங்க ஒன்னா போலாம் என்றான். அந்த காட்டுக்குள்ள தனியா போறியா? உன் நண்பர்கள் யாரும் உன் கூட வரலையா என துருவன் கேட்டான். அதற்கு அபிமன்யு, எப்பவும் தனியா தான் போவேன், அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்றான். அதை கேட்டதும் துருவன் ஒரு கணம் திடுக்கிட்டான். பின்னர் சத்திரிய மன்றத்தில் அபிமன்யு நிகழ்த்திய ஆட்டத்தை யோசித்து பார்த்தான். இவன் எப்போது என்ன செய்வான் என்று தெரியாது. அதனால் இவன் தனியாக செல்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று முடிவு செய்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, இன்னைக்கு நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்ட. இதுக்கு கைமாறா உனக்கு உதவி தேவைப்படும் போது நிச்சயம் நான் உனக்கு துணையா நிப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு என்றா. ரொம்ப நன்றி நண்பா, இப்ப கிளம்பலாமா என்று அபிமன்யு கேட்டான். அனைவரும் காளிமலை காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தனர். போகும்போது தங்கள் கதைகளை பேசிக்கொண்டே சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் காளிமலை காட்டின் எல்லையை அடைந்தனர். அப்போது ஒரு முதியவரும் சில வீரர்களும் அவர்களின் பாதையை தடுத்தனர். அந்த முதியவர் மட்டும் காற்றில் பறந்து வந்து அபிமன்யுவிற்கு முன்னால் தரையிறங்கினார். அபிமன்யுவை தடுத்து நிற்க வந்த அந்த முதியவர் யார்? அவரை பார்த்தவுடனே ஏன் அபிமன்யுவின் மனதில் ஒரு சின்ன பயம் ஓடியது. காளிமலை காட்டுக்குள் செல்லும் முன் இன்னும் என்ன ஆபத்து அவர்களுக்கு காத்திருக்கிறது? பாதையை தடுத்தனர். ஒரு முதியவர் தனது வலிமையான இறக்கைகளை விரித்து அபிமன்யு முன் தரையிறங்கினார். அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, போட்டியின் போது மேடையில் நின்று கொண்டு அனைத்தையும் நிர்வகித்த யோகேந்திரன் தான் அது. யோகரை கண்டதும் அவர்கள் அனைவரும் மரியாதையுடன் வணங்கினர். யோகர் அவர்களை பார்த்து, இந்த காடு கொஞ்சம் மர்மமானது. இங்கு தெய்வீக மிருகங்கள் நிறையவே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தனியாக செல்வது ஆபத்து என்பதை நீங்கள் உணரவில்லையா என கேட்டதும் அதற்கு அபிமன்யு, ஆபத்து இருக்கிற இடத்துலதான் வாய்ப்பு இருக்கும் என இடுப்பில் கை வைத்து நிமிர்ந்து கூறினார். அபிமன்யுவின் இந்த கர்வமான பேச்சை கேட்ட யோகருக்கு கோபம் வலுவாக வந்தது. உயரமாக பறப்பது எல்லாம் பருந்தாகி விடாத, சில சமயங்களில் கோழி கூட பறக்க நினைக்கும் என்றவர் அவனை முறைத்து பார்த்தார். அபிமன்யு புன்னகையுடன், வானத்தை கண்டு பயப்பட நான் கோழியோ பருந்தோ இல்ல, நான் மின்னல். நான் வர்றேன்னு தெரிஞ்சா காத்தும் மழையும் கூட என்ன வரவேற்க வரும். அதை நீங்களே அறிந்ததுதானே. அபிமன்யுவின் இந்த பேச்சு ஆணவ பேச்சாக இருப்பதாக யோகர் நினைத்தார். ஆனால் அவன் சத்திரிய மன்றத்தில் செய்ததை நினைவு கூறும்போது அவனை அலைக்கழிக்கவும் அவரால் முடியவில்லை. அப்போது துருவனுக்கு பின்னால் இருந்த உத்ரா முன்னால் வந்தாள். அவள் யோகரை பார்த்து, மதிப்பிற்குரிய யோகருக்கு வணக்கம், நான் உத்ரா, தயவு செஞ்சு எங்களை போக விடுங்கள், நாங்கள் 2வது சுற்று முடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் என அவரை பார்த்து வணங்கினாள். உத்ராவின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவள் பார்வை ஆம் என்ற பதிலை மட்டுமே சொல்ல வைக்கும் பார்வையாக இருந்தது. அதை பார்த்தபோது இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த அபிமன்யு கூட வாயை மூடிக்கொண்டான். நீண்ட நேரம் யோசித்த யோகர், சரி, ஆபத்துக்கள் அதிகம் இருக்கும் காடு, பார்த்து கவனமாக செல்லுங்கள் என்றவர் அவர்களுக்கு வழிவிட்டார். அதன் பிறகு அனைவரும் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்தனர். காட்டின் ஆழத்தை நோக்கி அவர்கள் நடக்கத் துவங்கினர்.
போகும் வழியில் அபிமன்யுவும் துருவனும் பல்வேறு குழுக்களை சந்தித்தனர். தரணி மற்றும் சித்திரபதியின் குழுக்கள் கூட காளிமலை காட்டிற்கு வந்து இருந்தனர். தாமா கூறியதைப் போல வலிமையானவர்கள் அனைவரும் இந்திரபுரி காட்டை விட்டுவிட்டு காளிமலை காட்டை தான் தேர்ந்தெடுத்திருந்தனர். சிறிது தூரம் நடந்த பிறகு துருவன் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டதும், இந்த இடத்தை பாருங்க, இந்த இடம்தான் நமக்கான இடம். இங்க நிறைய மிருகங்க வரும். இங்க காத்திருந்தா நமக்கு நல்ல வேட்டை இருக்கு என்றவன் தனது பொருட்களை கீழே வைத்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ எங்க கூட வரலாமே, ஏன் தனியாக போற என கேட்டதும் அபிமன்யு கூட்டத்தில் நின்றிருந்த உத்ராவையும் துருவனையும் பார்த்தான். இல்ல நண்பா, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் மலையுச்சிக்கு போகணும். அங்கதான் என்னால பயிற்சி செய்ய முடியும் என அபிமன்யு கூறியதும் உடனே அனைவரும் காளிமலை காட்டின் மையத்தில் இருக்கும் பிரம்மாண்ட மலையையும் அதன் உச்சியையும் வியந்து பார்த்தனர். அது அவர்களை பிரமிக்க வைத்தது. உனக்கு என்ன பைத்தியமா? அங்க போறேன்னு சொல்ற? அங்க வெற்ற மின்னல பாத்தியா? அது உன் மேல விழுந்தா உன் உடம்புல ஒரு இடம் மிஞ்சாது என்ற சுதேசன் மீண்டும் மேலே பார்த்தான். அவனுக்கு அருகில் நின்றிருந்த குமரன், அபிமன்யு, நான் உன் நம்பிக்கையை உடைக்கிறேன்னு நினைக்காத. நான் இந்த காளிமலை காட்டை பத்தியும் அதுல இருந்த இந்த மலைய பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மலையுச்சியில ஒரு குகை இருக்கு. அங்க ஒரு மர்மமான தெய்வீக மிருகம் இருக்குன்னு இந்த காட்டை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அது இன்னொரு தெய்வீக மிருகத்தோட அடிக்கடி சண்டை போடுமாம். அதுதான் இந்த மின்னலை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அந்த மிருகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது மோசமானது. அதை சந்திக்கிறது உயிருக்கே ஆபத்தானதுன்னு மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. தயவு செஞ்சு உன் முடிவை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு கேடு என கவலையுடன் அவனை பார்த்து கூறினான். எல்லோரும் அவனை அங்கு போக வேண்டாம் என்று சொல்ல உத்ரா மட்டும் முழு நம்பிக்கையோடு அபிமன்யுவை பார்த்து, உங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? அங்க மின்னல் வெட்டுதுன்னு அதனால போகாதன்னு சொல்றீங்களே. சத்திரிய மன்றத்துல அபிமன்யு என்ன பண்ணான்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அவனோட சக்தியே மின்னல் தான். நீங்க மீன ஆத்து பக்கம் போகாதன்னு சொல்றீங்க. அபிமன்யு மின்னல் அப்படின்னா அவன் அந்த மின்னல் மலை உச்சிக்கு தான் போகணும் என்றவள் அபிமன்யுவை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். அதை கேட்ட அபிமன்யுவும் ஒருவித புன்னகையுடன் அவளை பார்த்தான். உத்ரா துருவன் குழுவில் நீண்ட நாளாக உறுப்பினராக இருப்பவள். அவள் முதல் நிலையை அடைந்த ஒரு போர் வீரர். அவளது பேச்சும் அவளது தேவதை போன்ற ஆடையும் அபிமன்யுவை கவர்ந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் துருவனை பார்த்து, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். தனியா பயிற்சி செய்யறதுதான் என் பழக்கம். நான் என்ன பார்த்துப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ இல்லனா நீங்க வழி மாறிட்டாலோ இந்த பட்டாச வானத்தை நோக்கி வீசுங்க. அது வெடிச்சு வானத்தை பிரகாசமாக்கும். அதை பார்த்து நான் உங்களுக்கு உதவ வருவேன் என்றவன் 5 பட்டாசுகளை பையில் இருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்தான். சரி, நான் உடனே கிளம்பணும். எனக்கு நேரம் இல்ல. நாம மறுபடியும் சந்திப்போம் என்றவன் தாவி குதித்து மலையுச்சியை நோக்கி ஓடினான். வானம் செக்க சிவந்து போயிருந்தது. மாலை வேளை நெருங்கியது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அபிமன்யு இன்னும் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். அப்போது திடீரென்று அவன் இருந்த இடத்தில் தீப்புழம்புகளும் மின்னல்களும் ஒன்றாய் வந்து தரையில் விழுந்தன. அந்த இடம் பற்றி எறிய துவங்கியது. அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நெருப்பை கக்கும் டிராகன் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதை ராட்சச நாகம் போன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாகம் பார்ப்பதற்கு இடுப்பு வரை மனித உருவத்துடனும் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலையும் கொண்டிருந்தது. டிராகன் நெருப்பையும் அந்த நாகம் மின்னலையும் கக்கியது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. அதைக் கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் இதற்கு முன்னர் இப்படி ஒரு காட்சியை கண்டது இல்லை. தெய்வீக மிருகங்கள் பற்றி அனைவரும் சொல்லி கேட்டு இருக்கிறான். ஆனால் இன்றுதான் அவன் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். அந்த டிராகனின் உடல் முழுக்க தங்க படிகங்களாக இருந்தது. அதில் இருந்து தீப்பிழம்புகள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. அது அந்த நாகத்தை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது. அதில் தீப்பிழம்பும் மின்னலும் தெரிந்தது. அபிமன்யு வேகமாக பின்வாங்கினான். அது தரையில் விழுந்து ஒரு மரத்தை எரித்தது. அது மட்டும் அபிமன்யு மீது மோதியிருந்தால் அவன் இறக்கவில்லை என்றாலும் பலத்த காயமடைந்திருப்பான். அப்போது திடீரென்று ஒரு சக்தி கவசம் அபிமன்யுவை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது, என்ன அபிமன்யு, இதற்கே பயந்தால் எப்படி என்று ஒரு முதியவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. தாமா என்ற அபிமன்யு பெருமூச்சு விட்டான். அபிமன்யுவை நோக்கி வந்த தாமா, என்ன அபிமன்யு, மிருகங்களை பார்த்ததும் பயம் தொற்றிக்கொண்டதா? உன் முன் நிற்கும் இந்த மிருகங்கள்
6ஆம் நிலையில் இருக்கும் தெய்வீக மிருகங்கள். ஆனால் இந்த டிராகன் எரிமலைகள் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்தது என்று எனக்கு புரியவில்லை. இந்த தெய்வீக நாகம் இதுவும் ஆபத்தானதுதான். ஆனால் இது சண்டைக்கு செல்ல வாய்ப்பில்லையே. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் என்றால் மட்டும்தான் இது சண்டைக்கு போகும். இந்த 2 மிருகங்களும் 9 நிலை வரை உயரக்கூடிய விதியை பெற்ற உயிரினங்கள். இது போன்ற சண்டையில் ஈடுபட்டால் இதில் ஏதாவது இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இவை 2ம் ஏன் சண்டையிடுகின்றன? ஒருவேளை ஒன்று மற்றொன்றின் சக்தி ரத்தினத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறதா என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதையெல்லாம் அபிமன்யு வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அப்போது அவர்கள் மீது மற்றொரு தாக்குதல் வந்து இறங்கியது. ஆனால் அந்த சக்தி கவசம் அவர்களை காப்பாற்றியது. நாகராணி, உன் ரத்தினத்தை எனக்கு கொடுத்து விடு. உன் உயிராவது உனக்கு மிஞ்சம் என டிராகன் நெருப்பை திரட்டிக் கொண்டு நாகத்தை பார்த்து எச்சரித்தது. அடிபட்டு இருந்த நாகம் வீரத்தோடு, இந்த ரத்தினம் என் குழந்தைக்கானது. அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ உன் மரணத்தை வேண்டுகிறாய். நீ என்னை கொன்றாலும் சரி, நான் உனக்கு என் ரத்தினத்தை கொடுக்க மாட்டேன். வீண் பேச்சு பேசி உயிரை விட்டு விடாதே என ஏளனமாக அதை பார்த்து டிராகன் கூறியது. இன்றைக்கு என்னால் உன்னை கொல்ல முடியாமல் போனாலும் எதிர்காலத்தில் என் மகன் வருவான். அவன் ஒரு நாள் சக்தி வாய்ந்த 5 தலை நாகமாக மாறுவான். அன்றைக்கு எனக்காக அவன் உன்னை பழிவாங்க வருவான். நாக வம்சத்தின் பழிவாங்கும் வெறி பற்றி உனக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் வம்சத்தில் இருந்து யாராவது ஒருவர் வந்து உன்னை பழிவாங்குவான். அன்று நீ இல்லை என்றால் உன் குடும்பத்தை பழிவாங்குவான். அதனால் தான் சொல்கிறேன், மரியாதையாக வெளியேறிவிடு என்ற நாகராணி கீழே சரிந்தது. அடுத்த நிமிடம் தன் முழு மூச்சை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்று சண்டையிட தயாராக நின்றது. அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியரே, இந்த நாகராணி கொஞ்ச நேரத்துல சாகுற மாதிரி இருக்கு. ஆனா எந்த தைரியத்துல அந்த டிராகனை மிரட்டுது? இதை எப்படி அதோட வாரிச கொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குமா ஆச்சரியரே என்று குழப்பத்தோடு நாகராணியை பார்த்து கொண்டு கேட்டான். அதை கேட்ட தாமா சிரித்தார். அபிமன்யு, உனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இந்த உலகம் மிகப்பெரியது. நம் மூளைக்கு எட்டியது மட்டும்தான் இருக்கும். நடக்கும் என்று கருதுவது முட்டாள்தனம். நான் உனக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன், அதை கேள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 3 போர் வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை போர் வீரர்கள் என்று கூறுவதை விட நம் மூதாதையர்கள் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். அவர்களிடம் இருந்துதான் அனைத்தும் தொடங்கியது. அவர்கள் நாம் கற்பனை செய்வதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் இந்த இயற்கையின் சக்தியை பயன்படுத்தியும் தங்களுடைய சொந்த சக்தியை பயன்படுத்தியும் நிறைய விஷயங்கள் உருவாக்கினார்கள். உதாரணத்திற்கு, உன்னிடம் இருக்கும் பிரம்ம சக்கர நுட்பம் கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அவர்கள் போர் நுட்பத்தை மட்டும் உருவாக்கவில்லை, இது போன்ற தெய்வீக மிருகங்களையும் உருவாக்கினார்கள் என்றா. அது எப்படி சாத்தியம் ஆச்சாரியரே என்று அபிமன்யு கேட்டான். ஏன் சாத்தியமில்லை? நீ ஒரு சாமானியனாகத்தான் இருந்தாய். உனக்குள் எப்படி மின்னல் சக்தி இறங்கியது? நீ எப்படி மூதாதையர் கல்லை உடைத்தாய்? நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாய்? நீ இப்படி மாறும்போது இந்த மிருகங்கள் ஏன் மாறக்கூடாது? இந்த உலகில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி அவர்கள் வெவ்வேறு சக்திகளை உருவாக்கினர். அப்படி அவர்கள் உருவாக்கிய ஒரு இனத்தின் வழித்தோன்றல்தான் இந்த நாகராணி. அதனால் இவளுக்கு பிறகு இவளது சந்ததிகளும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். அவர்கள் இவளுக்காக பழிவாங்க வருவார்கள் என்றார். ஆச்சாரியரே, எனக்கு இன்னொரு சந்தேகம். மனிதர்களுக்கு உங்களைப் போல குருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற நுட்பங்கள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற மிருகங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். தாமா 2 கைகளையும் விரித்தார். இது அவர்களுக்கு இருக்கிறது என காட்டை காட்டினார். அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். இந்த காடுதான் அவர்கள் குருகுலம். இயற்கைதான் அவர்களின் ஆச்சாரியர். அது சொல்லிக் கொடுப்பதை பெரிய பெரிய ஆச்சாரியர்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. உன்னையும் நான் அதற்காகத்தான் இங்கு கூட்டி வந்திருக்கிறேன். இந்த காடு உனக்கு பல விஷயத்தை சொல்லித்தரப் போகிறது. இந்த காட்டிற்குள் அனைத்து சக்தியும் இருக்கிறது. நீ சாதாரண மலையுச்சியில் பயிற்சி செய்வதற்கும் இந்த காட்டில் பயிற்சி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. இப்போது உன் சக்தி முதல் நிலையில் தான் இருக்கிறது. இந்த 6 நாட்கள் முடியும் போது நாம் அதை 2வது நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நீ போரை பார்க்க வேண்டும். அதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் போரை நிகழ்த்த வேண்டும். அதன் ஒரு அங்கம்தான் இந்த போர். இந்த நாகராணிக்கும் நெருப்பு டிராகனுக்கும் நடக்கும் போரை கவனமாக பார். அது உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்றார். தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு
தன் பார்வையை முழுவதுமாக அந்த போரின் பக்கம் திருப்பினான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. அதைக் கண்டதும் நெருப்பு டிராகன் வெறி கொண்டது. அது கோபத்தோடு கர்ஜிக்க ஆரம்பித்தது. நாகராணி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை நீ ஏற்கவில்லை. இனி உன்னை கொல்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று கர்ஜித்தது. அடுத்த நொடி கூட தாமதிக்க விரும்பாத டிராகன் வானத்தை நோக்கி பார்த்தபடி சூரியனின் சக்தி என்று கத்தியது. சற்றென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் திடீரென்று பிரகாசமாக ஆரம்பித்தது. டிராகனின் கூர்மையான கொம்புகளின் நுனியில் நெருப்பு திரண்டு நின்றது. அவை அனைத்தும் ஒன்று கூடி நெருப்பு பந்தாக மாறியது. அது கட்டுக்கடங்காமல் நெருப்பை கக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டதும் நாகராணி பயந்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டவில்லை. ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு நாள் அவனுடைய நாளாக இருக்கும் என்று உன் நாளாக இருக்கலாம். ஆனால் நீ மரணத்திற்காக கெஞ்சி நிற்கும் ஒரு நாள் வரும். அப்போது அதை முடிவெடுக்கும் நிலையில் நான் இருப்பேன் என்று நாகராணி கோபமாக விஷம் பரவட்டும் என கர்ஜித்தாள். அதைத் தொடர்ந்து அவள் தன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். நடுவானில் சக்கரம் போல அந்த முத்திரை மிதந்தது. அடுத்த நொடி அவர்களை சுற்றியிருந்த அனைத்து விஷ உயிரினங்களும் தங்கள் விஷத்தை அந்த முத்திரையை நோக்கி அனுப்பினர். அதை பார்த்த தாமா அதிர்ச்சி அடைந்து, அபிமன்யு, உன் மூச்சை இழுத்துக்கொள் என்று கத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் தன் கவசத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தார். அபிமன்யு பயத்துடன், ஆச்சாரியரே, நாகராணி கொல்லப்படுவாரா என்று கேட்டான். அபிமன்யு, இவை இரண்டும் இயற்கையின் கட்டுப்படுத்த முடியாத 2 சக்திகளை கட்டவிழ்க்கின்றன. அது ஒன்றோடு ஒன்று மோதினால் இந்த இடமே அழிவுக்குள்ளாகும். அது இங்கிருக்கும் 1 மற்றும் 2ஆம் நிலை மிருகங்களை கூட கொல்லும். அதனால் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் என்ற தாமா அவசரமாக தற்காப்பு கேடயத்தை அவர்களை சுற்றி உருவாக்கத் தொடங்கினார். காற்றில் ஒரு துர்நாற்றம் வீசுவதை அபிமன்யு கவனிக்கத் தொடங்கினான். அதை முகர்ந்ததும் அவன் மனம் சுழலத் தொடங்கியது. அவன் கண்கள் இருட்டியது. அவன் வேகமாக மூச்சை பிடித்துக் கொண்டான். அதன் பிறகுதான் அவன் நிதானமானான். சக்தி வாய்ந்த தாக்குதலை உணர்ந்த மிருகங்கள் அனைத்தும் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடத் துவங்கின. அனைத்து சக்தியையும் கடன் வாங்கிய நாகராணி பெரிய நாகமாக மாறத் தொடங்கியது. 20 அடி நீளத்தில் விஷத்தை திரட்டிக் கொண்டு நின்றது. அது தன் பெரிய வாயை திறந்து விஷத்தை கக்கியது. அந்த விஷம் அருவி போல டிராகனை நோக்கி பாய்ந்தது. அதைக் கண்ட டிராகன் பீதியடைந்து தன் நெருப்பை கக்கியது. 2 தாக்குதல்களும் ஒன்றோடு ஒன்று மோதின. வானத்தில் மின்னல் வெட்டியது. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. அபிமன்யு இதற்கு முன்பு இது போன்ற தாக்குதலை பார்த்ததில்லை. அதனால் அவன் பயத்தில் நடுங்கினான். அப்போது தாமாவின் உடல் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அவரை சுற்றி புலி அடையாளங்களைக் கொண்ட ஒரு வெள்ளி கவசம் தோன்றியது. அபிமன்யு, வேகமாக என் பின்னால் வந்து ஒளிந்து கொள் என்றதும் அபிமன்யு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தாமாவின் பின்னால் ஒளிந்து கொண்டான். டிராகன் கக்கிய நெருப்பு விஷத்தை எரித்தது. பின்னர் அந்த நெருப்பு ஈட்டி போல பாய்ந்து நாகராணியை தாக்கி அவள் உடலை துளைத்தது. அவள் வாயிலிருந்தும் உடலிலிருந்தும் ரத்தம் பீரிட்டது. நாகராணி காடே அதிரும்படி கர்ஜித்தாள். அவள் மரணத்தை நெருங்குகிறேன் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் தன் கடைசி கட்ட பலத்தை திரட்டி டிராகனை நோக்கி மின்னலை வீசினாள். அடுத்தடுத்த மின்னல்கள் தாக்கி டிராகனின் உடல் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் பளபளப்பான கவசம் உதிர்ந்து கீழே விழுந்தது. டிராகன் வலியால் முணங்கத் தொடங்கியது. அது வலிமிகுந்த குரலில், இப்போது நான் செல்கிறேன். ஆனால் அந்த ரத்தினத்தை பெற நான் திரும்ப வருவேன். அது உன் குழந்தையிடம் இருந்தாலும் அதை நான் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று டிராகன் அங்கிருந்து பறந்தது. நாகராணி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் தொப்பென்று விழுந்தாள். அவள் விழுந்த இடத்தில் சுற்றியுள்ள அனைத்து தாவரங்களும் பற்றி எரிந்தன. அந்த இடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தாமாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எதுவும் ஆகவில்லை. ஆனால் தாமாவுடைய கவசத்தில் மட்டும் சில விரிசல்கள் தோன்றின. அது தாமாவையும் பாதித்தது. அவர் வாயின் மூலையில் இருந்து சிறிது ரத்தம் வழிந்தது. ஆனாலும் அவர் தன் கவசத்தை தாங்கி பிடித்தார். அதை அவர் உடைய விடவில்லை. நாகராணி உயிர் பிழைப்பாளா
இந்த இடம் அழிந்தால் அபிமன்யுவின் பயிற்சி என்ன ஆகும்? அபிமன்யு எப்படி இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறப் போகிறான்? Enjoying the story? With Pocket Premium, your experience gets even better. Get more than 5 hours of content in every show, plus 60 bonus minutes every